குடிடா நல்லா குடி அப்படின்னு கொளுத்துற இந்த சூரியன் டக்குன்னு டிசைபர் ஆச்சுன்னா என்ன ஆகும்? மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். சூரியன் மறைஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 8 நிமிஷத்துக்கு நமக்கு வேற எந்த எஃபெக்ட்டுமே தெரியாது. ஏன்னா சூரியன்ல இருந்து வர ஹீட் அண்ட் லைட் எனர்ஜி எர்த்துக்கு வரது கிட்டத்தட்ட 8 நிமிஷம் எடுத்துக்கும். 8 நிமிஷம் கழிச்சு இப்ப நம்ம டே டைம்ல இருந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமா இருட்டாக ஆரம்பிக்கும். பட் நைட் டைம்ல இருந்தோம்னா நம்ம கூட நிலா இருக்கும்ல, நிலா வெளிச்சிருக்கும்ல, அது போதுமே அப்படின்னு நினைச்சீங்கன்னா நிலா நம்ம கூட தான் இருக்கும். ஆனா நிலா வெளிச்சம் இருக்காது. அதாவது மூன் நமக்கு சன்னோட லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணி தான் நமக்கு வெளிச்சத்தை கொடுக்குது. ஸோ அதனால மூன் லைட்டும் இருக்காது. இதோட முக்கியமான விஷயம் கிராவிட்டி. நம்ம எர்த் வந்து சன்னை கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் செகண்டுக்கு சுத்திட்டு இருக்கு. சன் இருக்கிற வரைக்கும் நம்ம சன்னோட கிராவிடேஷன் புல்ல சுத்திட்டு இருப்போம். பட் சன் திடீர்னு இப்போ மறைஞ்சிச்சுன்னா நமக்கு எந்த ஒரு கிராவிடேஷன் புல்லும் இல்லாம ஸ்ட்ரெயிட் லைன்ல டிராவல் பண்ண ஆரம்பிப்போம். அதாவது இப்போ நீங்க ஒரு பால்ல கயிறு கட்டி இப்படி சுத்தி விட்டுட்டீங்கன்னா அது பாட்டுக்கு மேல பார்க்கமுல்ல. ஸோ அந்த மாதிரி போக போக டெம்பரேச்சர்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். ஒரு சில மாசத்துலேயே -60 to 70 டிகிரி வரைக்கும் குறையலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த டெம்பரேச்சர்ல அந்த கடலோட சர்ஃபேஸ் எல்லாம் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிரும். சன்லைட் இல்லாம எல்லா பிளான்ஸும் போட்டோசிந்தசிஸ் பண்ண முடியாம செத்துரும். ஸோ அதை சாப்பிட்டு வாழ்ற அனிமல் சாப்பிட்ற நம்மளும் உணவு கிடைக்காம செத்துருவோம். மேபி தி டீப்பஸ்ட் ஓசன்ல சில உயிரினங்கள் வாழ வாய்ப்பு இருக்கு. வேற என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க பார்ப்போம்.